preposition. Already we have discussed parts of speech. In the parts of speech we have discussed 5 things: noun, pronoun, adjective, verb and adverb. Then today we are going to discuss about preposition. What is preposition? Preposition is a word or phrase is used in front of noun to show the direction, time or place. That's it. Preposition அப்படினா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படினு சொன்னா முன்னிடை சொற்கள் அப்படினு சொல்லுவோம். இது எப்பவுமே எங்க பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். இந்த preposition அப்படினு பாக்கும்போது மூணு டைப் இருக்கு. ஒன்னு simple preposition and then compound preposition and third one is phrase preposition. இந்த மாதிரி மூணு வெரைட்டி மூணு கைண்ட்ஸ் இருக்கு. இந்த மூணு டைப்ஸ்ல சிம்பிள் preposition மோஸ்ட்லி நாம யூஸ் பண்றது. இத நாம நவுனுக்கு முன்னாடியோ pronounக்கு முன்னாடியோ பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I went to Madurai. இது ஒரு சென்டென்ஸ். I went to Madurai. இதுல நவுன் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினு சொன்னா Madurai is a noun. I pronoun. pronounல சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முடிச்சிருக்கிறது மதுரைங்கற ஊர்ல முடிச்சிருக்கோம். அப்படினா ஓகே நவுன்னா என்ன அப்படினு சொன்னா நவுன் இஸ் name of the person, name of the place, name of the thing, name of the event. இதெல்லாம் நாம என்ன சொல்றோம் அப்படினு சொன்னா நவுன் சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க name of the place எது மதுரை. சோ மதுரைங்கற நவுனுக்கு முன்னாடி தான் நாம எதை பயன்படுத்துறோம் சொல்லினா preposition. preposition for what purpose we use preposition to show the direction, place and time. இங்க மதுரைங்கற நவுனுக்கு முன்னாடி நாம toங்கற preposition பயன்படுத்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ்லயே நாம prepositions பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க Geeta is going to library. Like இங்க Geeta is noun and also library is a noun. Here we use to as a preposition. We use to in front of noun. library ங்கறது noun இல்லையா? நவுனுக்கு முன்னாடி நாம toன்ற வர பயன்படுத்துவோம். India won freedom in 1947. 1947 ன்றது இயர். இந்த இயருக்கு முன்னாடி நாம இங்கற preposition பயன்படுத்துவோம். Then அடுத்து பாருங்க the pot is made of clay. இந்த பானை அப்படிங்கிறது clay களிமண்ணால் பயன்படுத்தப்படுது. clayங்கிறது களிமண் noun. சோ நவுனுக்கு முன்னாடி நாம ஆஃப்டர் preposition பயன்படுத்துவோம். preposition எந்த பர்பஸ்க்காக பயன்படுத்துறோம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி நம்ம preposition பயன்படுத்தும்போது நமக்கு டவுட்ஸ் வருது அப்படினு சொன்னா மூணு வேர்ட்ல வரும். ஒன்னு in, on, at. இந்த மூணு எங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? always before time முன்னாடி அதாவது I wake up early morning at 6 o'clock. டைம் முன்னாடி அதாவது 6 o'clock, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock இந்த மாதிரி டைம் முன்னாடி நாம பயன்படுத்தக்கூடிய preposition always என்ன அப்படினு சொன்னா at. at the same time at இன்னும் places பயன்படுத்துவோம். எங்க பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ் மீன் பண்ணி சொல்லணும் அப்படினு சொன்னா என்ன சொல்லுவோம்? இங்க பாருங்க இங்கங்கற வார்த்தை இயருக்கு முன்னாடி பயன்படுத்துவோம் இல்ல? இதே மாதிரி ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி நாம இங்கற preposition பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I born in Chennai. I born in Chennai அப்படி சொல்றீங்களா? அப்போ சென்னைக்கு முன்னாடி நாம இங்கற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். சேம் டைம் I born in Chennai at அடையார் அப்படி சொல்லலாம். அப்படி பாக்கும்போது பிளேஸ் மென்ஷன் பண்ணும்போது ஒரு இருக்குறது அந்த அதுல பர்టిక్యులரா ஒரு பெரிய பிளேஸ் நாம என்ன பண்ணுவோம் அப்படினு சொன்னா இங்கற வார்த்தையை இங்கற preposition போட்டு பயன்படுத்துவோம். அந்த வார்த்தையில இப்படி சின்ன பிளேஸ்க்கு நாம அட்ற வார்த்தை பயன்படுத்துவோம். இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படினு சொன்னா I live in அரியலூர் at தத்தனூர். இப்படி சொல்லும்போது தத்தனூர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் பிளேஸ். அதை விட பெரிய பிளேஸ் இது அரியலூர் இல்லையா? சோ அரியலூருக்கு முன்னாடி நாம இன் பயன்படுத்துவோம். அதோட சின்ன பிளேஸா இருக்கிறதால தத்தனூருக்கு முன்னாடி நாம அட் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேற எங்க பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா பிஃபோர் டைம் முன்னாடி பயன்படுத்துவோம். ஆன் மோஸ்ட்லி நாம எங்க பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா டேக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். டேக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம் அப்படினு சொன்னா இங்க பாருங்க இந்தியா won freedom in 1947. இது இயருக்கு முன்னாடி பயன்படுத்துவோம். டேக்கு முன்னாடி பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா இந்தியா won freedom on 15th August. டேட்டுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம்? ஆன் பயன்படுத்துவோம். சப்போஸ் டேட் இல்ல டே பயன்படுத்துறோம் அப்படினு சொன்னா டேக்கு முன்னாடி நாம ஆன் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இயருக்கு முன்னாடி இன் பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம ஆன்ங்கற வார்த்தையை வேற எங்க பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா பிஃபோர் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நாம என்ன பயன்படுத்துவோம் அப்படினு சொன்னா ஆன்ங்கற வேர்டை பயன்படுத்துவோம். எப்படி? The chair is on the table. ஓகேங்களா? for example the book is on the table. the pen is on the table அப்படினு சொல்றோம். அதாவது ஒரு சர்ஃபேஸ் சமதள பரப்பு இருக்கு இல்லையா? அந்த பரப்புக்கு மேல நாம ஏதாவது ஒரு பொருளை வச்சிருக்கோம் அப்படினு சொன்னா அப்ப அந்த பிளேஸ் இண்டிகேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை on. ஓகேங்களா? சரி. அப்போ இது மாதிரி in, on, at, to இவ்வளவு தான் இருக்கு அப்படினு சொன்னா இன்னும் நிறைய prepositions இருக்கு. ஒவ்வொரு prepositions-ஓட யூசேஜும் நீங்க பயன்படுத்தும் போது இல்ல ஏற்கனவே பயன்படுத்திட்ட சென்டென்ஸ்ல வச்சு பாக்கும்போது ஒவ்வொண்ணா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னங்கற வார்த்தை ஆன்ங்கற வார்த்தையை சர்ஃபேஸ்க்கு மேல சொல்றீங்களா? இன்னங்கற வார்த்தையை எங்க பயன்படுத்துவோம் அப்படினு
பாக்கெட். ஐ ஹேவ் மணி இன் மை வாலெட். வாலெட்ன்றது பர்ஸ். பர்ஸ் ஃபுல்லா கவர் ஆகி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கவர் ஆகி இருக்கும்போது நம்ம இங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் ஒரு சமதள பரப்புக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்கிற வார்த்தையை சொல்லி பயன்படுத்துவோம். அப்போ இந்த இன், ஆன், அட், அபவ், இன்சைட், பிஃபோர், ஆஃப்டர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ப்ரீபோசிஷன்ஸ். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா நவுனுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துவோம். இது நவுனுக்கு நவுனோட டைரக்ஷனையும் டைமையும் பிளேஸையும் குறிப்பிடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. Then the other one is conjunction. What is conjunction? Conjunction is a word. It is used to connect two words or two phrase or two sentence. Conjunction அப்படின்னு சொன்னா கவனம் வச்சுக்கோங்க, அது வந்து ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. எப்படி ஜாயின் பண்றது? ரெண்டு நவுனை ஜாயின் பண்ணலாம். எப்படி? ராஜா அண்ட் சுரேஷ், குமார் அண்ட் வினோத், சுகுமார் அண்ட் ரமேஷ். இப்படி ரெண்டு பேர், ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எது அப்படின்னு சொன்னா கன்ஜங்ஷன். ரெண்டு வார்த்தையை இணைக்கும், இல்லைன்னா ரெண்டு ஃப்ரேஸ் இணைக்கும், இல்லைன்னா ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கும். ஓகேங்களா? இப்போ வேற என்ன சொல்லலாம்? ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, டீ அண்ட் காஃபி, டிஃபன் அண்ட் லஞ்ச், ரூம் அண்ட் ரெண்ட். ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ரெண்டு வார்த்தைகளை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் எது அப்படின்னு சொன்னா கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் இதை தாண்டி வேற எதுவும் புதுசா வேலை செய்ய போறதில்ல. அதோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு சென்டென்ஸையும், ரெண்டு ஃப்ரேஸையும், ரெண்டு வேர்டையும், ரெண்டு வார்த்தையும் கனெக்ட் பண்றது மட்டும்தான் அதோட வேலை. அது கன்ஜங்ஷன். இப்போ இங்க பாருங்க, ராஜா அண்ட் குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா அண்ட் குமார் இந்த ரெண்டு வேர்டையும் இணைக்கக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னா அண்டுங்கிற வார்த்தை செய்யுது இல்லையா? So and is conjunction. Then here Vinod is honest but not smart boy. இந்த பாருங்க, Vinod is honest boy. Vinod is honest boy. இத Vinod is honest boy சொல்றோம். Vinod is an honest boy அப்படி சொல்றோம். ஓகேங்களா? Vinod is an honest boy. இது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது not smart boy அப்படி சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கோம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கன்ஜங்ஷன் எது அப்படின்னு சொன்னா பட். இங்க பாருங்க, you will go fast or you will miss the bus. You will miss the bus ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி you will go fast அப்படின்றது ஒரு செப்பரேட் சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா கன்ஜங்ஷன். அந்த கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா இங்க பட், இங்க அண்ட். அப்ப அண்ட், பட், ஆர் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கன்ஜங்ஷன் சொல்லுவோம். கன்ஜங்ஷனோட வேலை ரெண்டு சென்டென்ஸையும், ரெண்டு ஃப்ரேஸையும், ரெண்டு வேர்டையும் கனெக்ட் பண்றது. அவ்வளவுதான். The third one, the last one is interjection. What is interjection? If we say in Tamil, interjection is what is that? வியப்பெடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். An interjection is a word that expresses emotion of joy, sorrow, wonder, happiness. Interjection is ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னா what is interjection? Interjection is a word used to express sudden feeling. அவ்வளவுதான். ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. If we find the meaning of interjection separately, we cannot find any meaning. ஒரு செப்பரேட்டா ஒரே ஒரு இன்டர்ஜெக்ஷன் வேர்ட் மட்டும் எடுத்துட்டு அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான மீனிங்ஸ் எதுவும் இருக்காது. அது உணர்வு மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியது. சம்டைம்ஸ் நாம என்ன சொல்றோம்னா என்ன ஃபீல் இருக்கும், திடீர்னு வலிக்கும், திடீர்னு மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப, இந்த மாதிரி துக்கமா இருக்கிறப்ப, இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வாவ், what a beautiful flower it is. கேட்போம் இல்லைங்களா? How beautiful the sunrise சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்து வேற என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஹரா இந்த வார்த்தை பயன்படுத்துவோம். அலாஸ் சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு அலாஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க சென்டென்ஸ் எழுதிருக்காங்க. ஹரா he won the match. ஹராங்கிறதுக்கு செப்பரேட்டா நாம ஒரு மீனிங்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேர்ட். அவ்வளவுதான். அலாஸ் he is died, he is dead. இது என்ன அப்படின்னு சொன்னா அலாஸ் துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? ஓ what a nice game he played. Oh what a beautiful flower it is. அதுக்கு ஓங்கிற வார்த்தை பண்றோம். அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? தமிழ்ல வாவ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் ஓங்க இருக்கு. hello what are you doing there. ஹலோங்கிறதுக்கும் செப்பரேட்டா இன்டர்ஜெக்ஷனா பயன்படுத்தும்போது ஹலோங்கிற வார்த்தைக்கு மீனிங் கிடையாது. அது ஒரு உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. bravo run fast இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது மீனிங் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ஜெக்ஷனுக்கு காமனாவே இது மீனிங் கிடையாது. அப்படிங்கிறப்ப அது உணர்வை மட்டும் வெளிப்படுத்தும். அந்த சத்தத்தை வச்சு நம்ம உணர்வை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சடன் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருளற்ற வார்த்தைகள் அதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்களா?
இப்போ நம்ம still we are discussing about parts of speech. Parts of speech are 8. What are they? Noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. These 8 are called pillar of the sentence. Without these parts of speech we cannot make even a single sentence. Basically ஒரு sentence frame பண்ணனும் அப்படினு சொன்னா அதுக்கு நமக்கு subject and verb is enough. At the same time we want to know the 8 things. 8 parts of speech. இந்த 8 parts of speech நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படினு சொன்னா இந்த 8 parts தெரிஞ்சினா நம்மால sentence frame பண்ண முடியும். அதனால தான் நான் ஏற்கனவே என்னோட previous videos கூட நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படினு சொன்னா 8 parts of இந்த parts of speech ங்க 8 பார்ட்டும் pillar of the sentence. Sentence frame பண்ணனும் அப்படினு சொன்னா இந்த 8 தெரியணும். இந்த 8 இல்ல அப்படினு சொன்னா நம்மால கண்டிப்பா sentence frame பண்ண முடியாது. அதனால இதுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். This is the base of the sentence. ஓகேங்களா? Basic of the English language, English grammar. Fine. Thank you.